அவர்களை பாராட்டாதவர்களே இல்லை. जना भाई सेल्फी से होती भाई தமிழ் திரைத்துறையில் நடிப்பு கலையில் சிவாஜி அவர்களுக்கு முன் சிவாஜி அவர்களுக்கு பின் என வரையறுத்து வைத்த வரலாற்று பொக்கிஷம் தமிழ் திரையுலகின் சிம்மாசனத்தில் நிரந்தரமே பலாயிரம் வீடுகளை காப்பாற்றி நெஞ்சை நிமிர்த்தி சொல்ற இந்தியாவுக்கே முன்மாதிரியான அரசு நம்முடைய திராவிட மாடல். எங்க குடும்பத்துக்கும் முக்கியமா என்னோட நன்றிக்கு ரொம்ப நெருங்கிய ஒரு விஷயமா இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சிலைய ரொம்ப வருஷமா சிலை வைக்கணுங்கிறது எல்லாரோட ஆசை. திருச்சி வாழ் மக்கள் அனைவரும் முதல்ல அண்ணன் நேரு தான் முதல்ல சிலை வச்சு அதுக்கப்புறம் இங்க வைக்க முடியாம இப்ப ஃபைனலா இன்னைக்கு இங்க இப்படி வச்சிருக்காங்கன்னா அதுக்கு காரணம், முக்கிய காரணம் அண்ணன் நேரு அவர்கள். இதுக்கு சரி சொல்லிட்டு ஏன்னா அப்பா அம்மாவில் அளவு கடந்த ஒரு பிரியமும் ஒரு பெரிய ஒரு ரசிகர் அண்ணன் முதலமைச்சர் அவர்கள். அவரை நீங்க பாத்துனா சொல்லுவாரு, பாட்டு பாடுவார், அப்பாவோட பாட்டு, பறவைகள் பறவை பாட்டு பாட்டு. அப்பா அந்த அளவுக்கு அப்பா கிட்ட ரொம்ப நெருங்கி ரொம்ப பிரியமா இருக்கக்கூடியவர். இன்னைக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்தது என்னன்னைக்கும் என் குடும்பத்தின் சார்பாக அப்பாவோட லட்சக்கணக்கான ரசிகர்கள் சார்பாக நான் திருச்சி வாழ் மக்களுக்கும் திருச்சி அண்ணன் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் நேரு அவர்களுக்கும் மேயர் அன்பழகன் அவர்களுக்கும் இதுக்கு சம்பந்தப்பட்ட அத்தனை பேருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். என் கூட எங்க மன்ற தம்பிகள் எல்லாம் ராஜா எல்லாரும் இங்க எல்லாம் பாடு சீனு மாப்பிள்ள எல்லாருமே இங்க பாடுபட்டு இருக்காங்க. இதுக்காக வெங்கட்டு இப்படி பல பேர் பாடுபட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். திருச்சி வாழ் மக்கள் அனைவருக்கும் நீங்க இப்படி ஒரு பெரிய ஒரு விஷயம் பண்ணிருக்கீங்க. என் குடும்பம், சிவாஜி ரசிகர் மன்றம், முக்கியமா திருச்சி வாழ் மக்கள், ஏன்னா உங்க ஊருக்காரர் சிவாஜி அவர்கள் ஆகையால் வச்சது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. இங்கயா இது முதல் இது வச்சிருக்காங்க, இதுவே பெரிய விஷயம். இன்னுமே அதை பத்தி அண்ணன் பேசி நம்ம வச்சுக்கலாம். ஆனா வச்சா அண்ணன் நேரு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான் வைக்க முடியும். ஆகையால் அவங்களுக்கு நன்றி சொல்ல கடவுள். ஒரு விஷயம், நல்ல விஷயம் மனசுல நினைச்சிட்டு இருக்கும் போது நடக்கும். அந்த நேரு அண்ணன் நினைச்சாரு, நடந்துச்சு. அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் இல்லைன்னா அப்பா பெரியவர் டாக்டர் கலைஞரை துறக்கிறதா இருந்துச்சு. ஆனா ஸ்டாலின் எங்க போனாலும் அப்பாவுக்காக முன்னாடி நிக்கக்கூடியவர், அப்பாவுக்காக குரல் கொடுத்தவர். அதே மாதிரி புது சிலையை அவங்க மணிமண்டபத்தில் வச்சிருக்காரு. அதே 3 வருஷமா அப்பாவுக்காக மரியாதை பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி இன்னைக்கு எங்க குடும்பத்துக்கு பெருமை சேர்க்கிற அளவுக்கு அண்ணன் இன்னைக்கு தொடர்ந்துட்டு போனது ரொம்ப சந்தோஷம். நன்றி.